ஹாய் வியூவர்ஸ். பிஓ எக்ஸாம் பத்தின வீடியோ இது. பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஇஓ இந்த போஸ்டுக்கான பேர் நீங்களே ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு எலிமெண்டரி எஜுகேஷனல் சப் சர்வீஸ் இதுக்கு கீழே தான் இந்த போஸ்ட் வருது. திஸ் இயர் நவம்பர்ல பிஇஓ எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் நாம எதிர்பார்க்கலாம். அண்ட் மார்ச் 2026 கம்மிங் இயர் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்ல கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய டைம் இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் வெரி ராங். இப்பத்துல இருந்தே ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் யூ கேன் வின் இன் தட் எக்ஸாம். 51 வந்துட்டு டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் லாஸ்ட் டைம் வந்த பிஓ எக்ஸாம் 2023யோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் அ குட் நம்பர், அதிகமாக இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் பிஓ எக்ஸாம் எழுதலான்னு பார்ப்போம். பிகாஸ் ரீசன்ட்லி ஒன் ஆஃப் மை கேண்டிடேட்ஸ் ஆஸ்க்டு மீ த டீடைல்ஸ் அண்ட் தென் இட் ஸ்ட்ரக் மீ, ஓகே தெர் ஆர் ஃபியூ ஹூ ஆர் நாட் அவேர் ஆஃப் திஸ் போஸ்ட். ஸோ ஏன் அவங்களுக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்தது தான் இந்த வீடியோ. ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்க இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியாது. 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு சில கேட்டகரிஸ்க்கு, லைக் பிசி, எம்பிசி அண்ட் BCM or DNC community, SC/ST and destitute widows of all caste. ஸோ இவங்கெல்லாம் வந்து 45 ஏஜ் வரைக்குமே பிஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே கேன் அப்ளை டில் 50 இயர்ஸ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது திஸ் இஸ் த குவாலிஃபிகேஷன் நம்பர் 2. ஒரு டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அண்ட் பிஎட் டிகிரியும் அடிஷ்னலா பண்ணியிருக்கணும். ஸோ மோஸ்ட்லி டீச்சர்ஸ் நீங்களாம் அப்ளை பண்ணலாம். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி இதுதான் வந்துட்டு உங்களோட மேஜரா இருக்கணும். ஸோ மெயினா இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதுமானது. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். ஐ வில் ரிப்ளை. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். ஸ்டார்லைட் கோச்சிங் சென்டர்ல பிஇஓ எக்ஸாம்க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேன் கான்டாக்ட் 8438744608. எனி டைம் யூ கேன் கால் ஆர் டெக்ஸ்ட் அபவுட் கோர்ஸ் அண்ட் ஃபீஸ் டீடைல்ஸ். Study materials also available. We are dispatching study materials for many candidates. So அப்படியே போயிட்டே இருக்கு அந்த ஒர்க்கும் சைட் பை சைட். So one more thing I wanted to mention in this video, BO syllabus ரெண்டா பிரிக்கலாம், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 110 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதுவோம். லைக் தமிழ் லிட்ரேச்சர் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், அண்ட் தென் மேத்ஸ், சயின்ஸ், அண்ட் தென் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி நீங்கள் சோஷியல் புக் படித்தா போதும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற டெக்ஸ்ட் புக்கை படித்தாலே நீங்கள் பார்ட் 1 கவர் பண்ணிடலாம். அண்ட் எஸ் 10 மார்க்ஸ்க்கு ஜிகே இருக்கு. அண்ட் நாம ஸ்டார்லைட்ல எதை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா பார்ட் 2. ஓகேங்களா? பார்ட் 1 வந்துட்டு யார் வேணாலும் படிச்சிடலாம், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க கூட படிச்சிடலாம். பட் பார்ட் 2 வந்துட்டு இட்ஸ் வெரி difficult for people who is preparing for TNPSC candidates. ஸோ பார்ட் 2 டிஃபிகல்ட்டா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க யூ கேன் கான்டாக்ட் ஸ்டார்லைட் கோச்சிங் சென்டர் டு கெட் பார்ட் 2 மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இந்த பார்ட் 2வை கவர் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கிடைச்சிடும். அண்ட் கிளாஸஸும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு 1 வீக்ல. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே இன் திஸ் வீடியோ. எஸ், இன்னும் சிலபஸை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸில் கேட்டாலும் ஐ எம் ரெடி டு டூ இட். எஸ், நான் வீடியோவில் கன்வே பண்ணணும்னு நினச்ச விஷயங்களை சொல்லி முடிச்சுட்டேன். தென் இட்ஸ் யோர் சாய்ஸ் டு டேக் த டிசிஷன். நத்திங் கம்ஸ் easy or free. You either take it or you sit back and continue wishing for it அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். அண்ட் த டைம் இஸ் டிக்கிங். தேங்க் யூ.